ஸ்லாகிசமில் நம்ம இன்றைக்கி காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னால் என்னங்கிறத பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வந்து 2 டைப்ஸாக இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து கன்க்ளூஷனில் நாம் இந்த சம் அண்டு நோ இருக்கான்னு செக் பண்ணணும். செகண்ட், வேரியபிள் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இருக்க மாதிரி ஏபி, அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அண்ட் பொசிஷன் செக் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் பொசிஷன் வந்து நமக்கு எங்கே இருந்தாலும் ஓகே தான், ஆனால் வேரியபிள் மட்டும் நமக்கு சேமாக இருக்கணும். இப்போது இந்த செகண்ட் டைப் பாருங்கள். செகண்டில் வந்து ஆல் அண்டு சம் நாட் இதை செக் பண்ணணும் வந்திருக்கான்னு. செகண்ட் வந்து வேரியபிள் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். தேர்டு வந்து வேரியபிள் பொசிஷன். இதில் கண்டிப்பாக நமக்கு வேரியபிள் பொசிஷன் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சம் வால்ஸ் ஆர் டோர்ஸ். சம் வால்ஸ் ஆர் டோர்ஸ். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் டோர்ஸ் ஆர் காட்ஸ். சம் டோர்ஸ் ஆர் காட்ஸ். சம் காட்ஸ் ஆர் சேர். கொஞ்சம் காட்ஸ் வந்து சேர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். கன்க்ளூஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க? சம் சேர் ஆர் டோர்ஸ். கொஞ்சம் சேர் வந்து டோர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், சேர் இங்கே இருக்குது, டோர் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்னே நமக்கு தெரியாது. ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷனே நமக்கு தெரியாது. அப்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நமக்கு என்ன? ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் காட்ஸ் ஆர் வால்ஸ். கொஞ்சம் காட்ஸ் வந்து நமக்கு வாலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காட்ஸ் இங்கே இருக்குது, வால் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்கும் சேம் நமக்கு என்ன ரிலேஷன்னு தெரியாது. அப்போ நமக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் என்ன? ஃபால்ஸ். தேர்ட் ஒன், நோ சேர் இஸ் டோர். எந்த சேருமே வந்து நமக்கு டோர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சேர் இங்கே இருக்குது அண்ட் டோர் இங்கே இருக்குது. சேருக்கும் டோருக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. அப்போது நமக்கு என்ன? இதில் நோ ரிலேஷன் கூட நமக்கு வரலை. அப்போ தேர்டு கன்க்ளூஷன் ஆல்சோ ஃபால்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 3ல் இந்த 3 கன்க்ளூஷனில் சம் அண்டு நோ வந்திருக்கான்னு பாருங்கள். டைப் 1 சம் அண்டு நோ வந்திருக்கான்னு பாருங்கள். எங்கேயும் சம் இருக்குது, இங்கேயும் சம் இருக்குது, இங்கே நோ இருக்குது. இப்போது நம்ம வேரியபிள் செக் பண்ணணும். சம் அண்டு நோ வந்திருக்கு, ஆனால் வேரியபிள் செக் பண்ணுங்கள். வேரியபிள் சேமாக இருக்கணும். வேரியபிள் என்னென்னதில்? சேர் அண்டு டோர்ஸ். இப்போ சேர் அண்டு டோர்ஸ் வேறு எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே நோவில் நமக்கு சேர் அண்டு டோர்ஸ் வந்திருக்கு. அப்போ நமக்கு 1 அண்டு 3 இது ரெண்டுமே வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேர். காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் டைப் 1. ஓகேவா? இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 டைப்புக்குமே வந்து கன்க்ளூஷன் ஃபால்ஸாக தான் இருக்கணும். கன்க்ளூஷன் ஃபால்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கன்க்ளூஷன் இதில் 1 அண்டு 3 வந்து என்ன வந்திருக்கு? எய்தர் கேஸ். 1 அண்டு 3 நமக்கு எய்தர். சேம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டைப் 2 வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். இங்கே சேம் இந்த டயக்ராமுக்கு நம்ம கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். ஆல் சேர்ஸ் ஆர் வால்ஸ். எல்லா சேர்ஸுமே வந்து நமக்கு வால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டயக்ராம் பாருங்கள், எல்லா சேர்ஸுமே நமக்கு வால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வால் இங்கே இருக்குது, சேர் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து என்ன ரிலேஷன்னே நமக்கு தெரியாது. அப்போது கண்டிப்பாக நமக்கு 1 என்ன இருக்குது? ஃபால்ஸ். கன்க்ளூஷன் 1 வந்து நமக்கு ஃபால்ஸ். செகண்ட் பாருங்கள், சம் சேர்ஸ் ஆர் நாட் வால். கொஞ்சம் சேர்ஸ் வந்து வாலாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டயக்ராம் பாருங்கள், வால் இங்கே இருக்குது, சேர்ஸ் இங்கே இருக்குது. கொஞ்சம் வால் வந்து சம் சேர்ஸ் வந்து வாலாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து நமக்கு என்ன ரிலேஷன்னே நமக்கு தெரியாது. ரெண்டுத்துக்கும் எந்த கனெக்டுமே இங்கே இல்லை. அப்போது கன்க்ளூஷன் நம்பர் 2 ஆல்சோ நமக்கு ஃபால்ஸ். இப்போது இதில் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணி பாருங்கள். சம் நோ வந்திருக்கா, ஆல் அண்டு சம் நாட் வந்திருக்கான்னு.
நமக்கு ஆல் அண்டு சம் நாட் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ செகண்ட் என்ன செக் பண்ணணும்? வேரியபிள் செக் பண்ணணும். வேரியபிள் இங்கே என்ன இருக்குது? சேர். இங்கே வால். இங்கே நமக்கு என்ன இருக்குது? சேர் அண்டு வால். தேர்டு கண்டிப்பாக நமக்கு பொசிஷன் வந்து சேமாக இருக்கணும். பொசிஷன் இங்கேயும் சேர் இருக்குது, இதுக்கு நேராக நமக்கு வால் இருக்குது. பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இப்போ எல்லாமே நமக்கு வந்து இங்கே கரெக்டாக வந்தாச்சு. அண்டு ரெண்டுமே நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ கண்டிப்பாக இது 1 and 2 என்னது? நமக்கு எய்தர் கேஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த கன்க்ளூஷனில் வந்து 1 and 3 தானே நமக்கு ஃபாலோ ஆகுது எய்தர் கேஸில். இப்போது இங்கே டோர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இங்கே டோர் இருக்குது, இங்கே சேர் இருக்குது. சம் அண்ட் நோ இருக்குது. ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது செகண்ட் வேரியபிள்ஸ் சேர் அண்டு டோர்ஸ். இங்கே சேர் அண்டு டோர்ஸ் இருக்குது. ஆனால் வேரியபிளோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஓகேவா? சேர் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு, இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்கு. அண்டு டோர் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு, நமக்கு இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்கு. பொசிஷன் மாறி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. சரியா? சம் அண்டு நோவில் மட்டும் பொசிஷன் சேஞ்ச் ஆகி இருந்தாலும் நமக்கு அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் டைப் 2ல் கண்டிப்பாக பொசிஷன் வந்து சேமாக தான் இருக்கணும்.